வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிக்சரை நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபோன் கேலரியில் சேவ் பண்ணுறது. நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் கேலரியில் சேவ் ஆகாது. அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஒரு ஆப் பார்த்தோன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாப்சாட் அப்படின்னா என்ன ஆப்னு பார்த்தலாம். ஸ்னாப்சாட் அப்படிங்கிற இந்த ஆப் பார்த்தா ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எதுக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆப் நீங்கள் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி எடுக்கிறக்கோ, இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு எமோஜி ஆட் பண்ணி எடுக்கிறக்கோ, இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி எடுக்கிறக்கோ. ஆக்சுவலி ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தெரியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த லென்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எமோஜி ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேட் பண்ணலாம். அதே மாதிரி அன்னோன் மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோ எங்கே சேவ் ஆகும்? அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஸ்னாப்சாட் தான் சேவ் ஆகுமே தவிர வேறு எந்த இடத்துலையும் சேவ் ஆகாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்சாட்டில் சேவ் ஆகிற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்லேயே சேவ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோன்னா அது நம்ம கேலரி சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அது பார்த்தா ஸ்னாப்சாட்டில் சேவ் ஆயிடும். அதே நீங்கள் இந்த சைடில் இருக்க பட்டனை செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அது பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் ஆட் பண்ணணுமா, இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்களால் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இல்லை அதை ரவுண்டாக போட்டு அக்கௌண்ட்டோட லோகோவோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மெமரிஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி, அதாவது நீங்கள் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும். அந்த மெமரி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் கேமரா ரோல் அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. மெமரி அண்ட் கேமரா ரோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி கேமரா ரோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தா அந்த மெமரிஸ் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபால்ட் மாற்றணும். நீங்கள் கேமரா ரோல் ஒன்லி அப்படின்னு மாற்றிக்கலாம், மெமரி அண்ட் கேமரா ரோல் ஒன்லி மாற்றிக்கலாம். ஆக்சுவலி மெமரி அண்ட் கேமரா ரோல் அப்படின்னு மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்லேயும் சேவ் ஆகும், அதே மாதிரி கேலரியும் சேவ் ஆகும். இதே நீங்கள் கேமரா ரோல் ஒன்லி கொடுத்தீங்க அப்படின்னா கேலரியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும், ஸ்னாப்சாட்டில் சேவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன், அதாவது நீங்கள் கேலரியில் மட்டும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்னாப்சாட் ப்ளஸ் கேலரி ரெண்டையும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். மெமரிஸ் அண்ட் கேமரா ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா செட்டிங் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுக்கலாம். ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சேவ் கொடுத்துட்டீங்க, அதாவது டவுன்லோட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கேலரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கேலரி ஓப்பன் பண்ணும்போது ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஃபோல்டரே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பிக்சர் இருக்கும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப்சாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கேலரி சேவ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் லென்ஸ் போட்டு எடுத்தால் இல்லை மற்றதாக பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்சர் எடுத்து நம்ம சேவ் பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்னாப்சாட் டெலிட் பண்ணிட்டீங்க, அதாவது ஸ்னாப்சாட் அந்த இது ஆப்பை டெலிட் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். கேமரா ரோல் ஒன்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அண்ட் கேமரா ரோல் அந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் மெமரிஸ் அண்ட் கேமரா ரோல் சூஸ் பண்ணுறதோட ஒன்லி கேமரா ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா குறையும். அதாவது நீங்கள் மெமரி அண்ட் கேமரா ரோல் கொடுத்தீங்கன்னா ஸ்னாப்சாட் ஃபோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி பிக்சர்ஸ் ஃபோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அது சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மெமரிஸ் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ரோல் ஒன்லி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேலரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். ஸ்னாப்சாட்டில் டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ அது ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.